வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை மாம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி டாக்ஸ் சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன எபிசோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இதில் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஹோம் பையிங் ப்ராசஸ், ஹோம் ஆர் பிளாட் ஆர் வில்லா வாட் எவர் இட் இஸ், அதோட பையிங் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணும்போது சிலர் எனக்கு சொல்லியிருக்க நான் கேள்விப்பட்டிருக்கேன், சார் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தா அதுவே எனக்கு செட் ஆயிடுச்சு, அதுவே எனக்கு பிடிச்சிருச்சு, நான் அதே பார்த்து வாங்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 13 இயர்ஸாக இருக்கிறேன். பை மை எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை நீங்கள் நிறைய பேர் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் இதை சொல்லுவாங்க, ஒரு 4 ப்ராப்பர்ட்டி பார்க்கணும், 4 இடத்துல விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேபி சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ப்ராப்பர்ட்டி ஏரியாங்களோ அது என்ன கேட்டால் அது சரியில்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 10 ப்ராப்பர்ட்டி கூட நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். அது ஒரு 4 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அப்புறம் 2 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் 1 வந்து ஃபைனல் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஃபைனல் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று. ஸோ இது ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அப்போ என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கிங் சொல்லுவோம். ஸோ புக்கிங் சொல்லும்பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி யார் கட்டுறா, யார் பில்டரு, ஸோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இது எத்தனாவது ப்ராஜெக்ட்டு, ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ நம்ம எல்லாமே வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் முன்னாடி நம்ம பேசிட்டோம், இதே ரியாலிட்டி டாக்கில் நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ நான் சொல்கிறது புக்கிங் ப்ராசஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், ஐடென்டிஃபை பண்ணி புக்கிங் கொடுக்குறோம். ஸோ புக்கிங் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா we should not give a lump sum amount. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூ கேன் கிவ் 1 lakh ரூபீங்க. 10,000 கொடுக்கலாம், 20,000 கொடுக்கலாம், 25,000 கொடுக்கலாம், ஈவன் 50,000 கொடுக்கலாம். த மேக்ஸ் யூ கேன் கிவ் 1 lakh ரூபி. ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது, சரிங்களா? அது ஒன்று. ஸோ அப்போ புக்கிங் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் செட்டப் டாக்குமெண்ட் கேட்டு வாங்கிட்டு, ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக ஒரு லாயர்கிட்ட கொடுக்கணுங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க, பேங்க்கில் அப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் பேங்க் அப்ரூவ் ஆகிருக்கு, எல்ஐசி அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அதனால் கண்ணு முன்னு போய் வாங்குவாங்க. தப்பு நான் சொல்லலை, எல்லாமே ஓகே தாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா ஆஸ் எ இண்டிவிஜுவல் உங்கள் லைஃப் டைம் சேவிங். ஸோ அதை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியில் போடுறீங்க, லேண்ட்லேயோ வீட்லேயோ போடுறீங்க. ஒரு நபர் ஒரு லைஃப்பில் ஒரு முறையோ இல்லை 2 முறையோ தான் வீடுன்னு ஒன்று வாங்க முடியும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய சேவிங்ஸ். இதுக்கு மெனக்கடல் நிறைய வேணும்னு நான் சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிறைய மெனக்கடணும். ஸோ அப்படி மெனக்கடும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீகல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல லாயரை போய் பார்த்து இவங்ககிட்ட ஃபுல் செட்டப் வாங்கி அந்த லீகலுக்கு அதை கொடுங்க. ஸோ அப்போ லீகல் வந்து பேங்க் லீகல் பண்ணுவாங்க, அப்போ நான் இல்லைன்னு சொல்ல அவங்க பண்ணட்டும். ஸோ டபுள் செக் எப்பயுமே தப்பு கிடையாது இல்லைங்களா? ஸோ அதனால் டபுள் செக் நடக்கட்டும், தப்பே கிடையாதுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லீகல் ப்ராசஸை முதல்ல முடிப்போம். ஸோ அது நம்ம முடிப்போம். ஸோ நம்ம வந்து நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சைடில் லீகல் ப்ராசஸை ஒரு 1 வீக்குள்ளே முடிங்க, அது தப்பே கிடையாதுங்க. ஸோ அப்போ லீகல் ப்ராசஸ் முடியட்டும். ஸோ அதில் என்ன டாக்குமெண்ட் பெண்டிங் இருக்குது எல்லாத்தையும் கேட்டு வாங்க. ஸோ ஒன்ஸ் லீகலாக பக்கவாயிருச்சு அப்படின்னா லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. அந்த லீகல் ஒப்பீனியன் வச்சு கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்டை அப்படியே ஸ்பைரல் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி பக்காவாக வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோன் போகிறதா இருந்தால், ஒருவேளை நீங்கள் ஓன் ஃபண்டாக ப்ரொசீட் பண்ணுவீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து வயா பேங்க் வழியாக பணத்தை கொடுக்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது எப்படின்றது வந்து மேபி ஆர்டிஜிஎஸ் பண்ணலாம், இல்லை செக் கொடுக்கலாம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தட் இஸ் அப் டு யுவர் கன்வீனியன்ட். ஸோ உங்கள் கன்வீனியன்ட் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து நீங்கள் பண்ணுங்கள். இதில் வந்து என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா செக் போங்கன்னு சொல்லுவேன். செக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா தட் இஸ் சம் ப்ராசஸ் இல்லைங்களா? ஸோ அது வந்து அதனுடைய ஓன் என்ன சொல்ல ஸ்வீட் டைம் எடுத்துக்கும், நல்லாவும் இருக்கும். அது பேங்க் போயிட்டு கண்டிப்பாக ப்ராசஸ் ஆகி வரணும். ஸோ அது நல்லாயிருக்கும். அப்படி முடியல, ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் நீங்கள் பேங்க்கு பர்சனலாக போய் ஆர்டிஜிஎஸ் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட பேங்க் டீட்டெயில் வாங்கி, அதான் எனக்கு தெரிஞ்சு சேஃபஸ்ட்டு ரூட் டு பே த அமௌண்ட். ஸோ அப்போ நீங்கள் ஓன் ஃபண்டாக இருந்தால் அப்படி பண்ணலாம். நீங்கள் லோன் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக அதுக்கப்புறம் லோன் அப்ரோச் பண்ணுங்கள். லீகல் பார்த்த பின்னாடி லோனுக்கு அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ லோன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ நெகோசியேஷன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 7.8 7.6 பக்கம் வந்துருச்சு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து 8 வரலையும் இருந்ததுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு நிறைய பேங்க்கை வந்து 8ன்னு சொல்லி போட்டு டாக்குமெண்ட் ஃபில் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு 0.54%
நமக்கு வந்து லாஸுங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து அங்கேயும் நெகோஷியேட் பண்ணலாம். நெகோஷியேட் பண்ணால் அவங்களுமே வந்து சில சமயங்களில் உங்களுக்கு 0.5 வரலையும் வந்து நெகோசியேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பேங்க் லோனில் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சொல்கிறேங்க. ஸோ இதையுமே நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணுறாங்களா, அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க, 1% வாங்குவாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 rupees வாங்குவாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்கில் அது ஃப்ரீயாகவே இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ அதனால் அதையுமே நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க இடத்துல ட்ரை பண்ணுங்கள். தட் இஸ் வெல் அண்ட் குட்டுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பேங்க் லோன் அப்ளை பண்ண பிற்பாடு பேங்க்லேருந்து சொல்லட்டும், அதாவது லீகல் கிளியரு ஒன்று, அதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் சாங்ஷனு அப்படின்னு ரெண்டுமே சொல்லுவோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட் வெர்பாக சொல்லாமல் கம்யூனிகேஷன் மெயிலில் கொடுப்பாங்க. அதை நீங்கள் மெயிலில் வாங்கிடுங்க. ஸோ அதுக்கு பிற்பாடு அடுத்த ஸ்டெப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போடணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டு இதே மாதிரி யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தவங்க தான். நான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு எது சரியாக இருக்குமோ அதை கரெக்டாக அவங்க பட்ஜெட்லாம் சொன்னாங்க. எல்லாத்தையும் வச்சு நான் கரெக்டான ப்ராடக்ட் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. என்கிட்ட எந்த டிஸ்கஷன் பண்ணல, சொல்லாமலே வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி போய் வாங்கிட்டாங்க. வாங்கினது மட்டும் இல்லை, இந்த டே 1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட என்டையர் காஸ்ட்டில் கிட்டத்தட்ட 80% பே பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் வந்து ஒரு 1 month கழிச்சு திருப்பி அவங்ககிட்ட நான் பேசுகிறேன். மேடம் என்ன ஆச்சு, நீங்கள் மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்துட்டு இருந்தீங்களே, முடிச்சிட்டிங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது, சார் நான் வாங்கிட்டேன் சார், ரொம்ப சந்தோஷம் சார் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஏன் மேடம் என்கிட்ட சொல்லலை? இல்லை சார் கொஞ்சம் கவனம் இல்லாத விட்டுட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க. நோ ப்ராப்ளம், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் வந்து வி ஆர் நாட் டிபெண்ட் எனி ப்ரோக்கரேஜ். ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 80% ஆஃப் த அமௌண்ட் வந்து ஃபுல்லி பெய்டு. ஏன் பே பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க 50 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ப்ராடக்ட்டில் வந்து 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா வரலையும் கூட சம்டைம்ஸ் சில இடத்துல 500 ரூபா கூட டிஸ்கவுண்ட் தராங்க. ஆனால் ஜஸ்ட் ஒரு 50 ரூபா டிஸ்கவுண்ட்டுக்காக இவங்களுடைய என்டையர் ஃபண்டை கொண்டு போய் அந்த ப்ராஜெக்டில் முடக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் அந்த ப்ராடக்ட் வந்து பேஸ்மெண்ட் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க புக் பண்ண டேட்லேருந்து கொடுக்குறது, டெலிவரி கொடுக்குறது குறைஞ்சபட்சம் 2 years ஆகும், 24 months ஆகும். ஸோ அப்போ நமக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் லிங்க்டு பிளான் வழியாக போனாலே நீங்கள் நிறைய சேவ் பண்ணுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பீங்க, 10%, 5%, 15% தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துட்டு விடுவீங்க. ப்ராக்ரஸ் ஆக கொடுக்கலாம். ஸோ அப்போ நமக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படியில் வந்து அது நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கலாமா இருக்கும், வேறு எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும், எப்படிலாம் சேவ் பண்ண முடியும், எப்படிலாம் மல்டிபிள் பண்ண முடியுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இது வந்து நம்ம வந்து தவிர்க்கலான்றது தான் என்னோட விஷயம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் அவங்க பே பண்ணாங்க. அது எனக்கு தெரிஞ்சு அவங்க லாஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் அதை தப்பு பண்ணாதீங்க, சரிங்களா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் சாங்ஷன் வரட்டும், அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லீகல் கிளியர்னு வரட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் போய் அந்த பில்டர்கிட்ட அக்ரிமெண்ட் போடுங்க. ஸோ அது அடுத்த ஸ்டெப்புங்க. ஸோ அக்ரிமெண்ட் போட்டாச்சுன்னா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட 50% வந்து பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் ஃபண்ட் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது 80% பார்த்தீங்கன்னா லோன் போகும், 20% ஓன் ஃபண்ட் போகும். டிபெண்ட்ஸ், அவங்களுக்கு பர்சன் வேரி, பேங்க் டு பேங்க் வேரி, சரிங்களா, ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் இது வேரி ஆகும். ஸோ அதில் வந்து ஓன் ஃபண்ட் ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஓன் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை கேஷாலாம் கொடுக்க முடியாது. இல்லை நான் ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன், என் மாமா கொடுக்க முடியுமானா முடியாது. நான் ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன், எங்கள் அம்மா கொடுக்கலாமா, எங்கள் அப்பா கொடுக்கலாமா, கண்டிப்பாக முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ ஏன்னா ப்ராப்பர்ட்டி உங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனுமே வந்து பேங்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து ஓன் ஃபண்ட், ஸோ உங்களுடைய ஓன் ஃபண்டை நீங்கள் பே பண்ணும்பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் ஸ்டேஜில் நீங்கள் பே பண்ணுறது நல்லதாக இருக்கும். அப்போ அக்ரிமெண்ட் உள்ளேயே அந்த ஃபண்டும் வந்துடும். ஸோ பர்சன் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்காக இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காரு, முன்னாடி அட்வான்ஸ் 1 lakh கொடுத்தாரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20% அமௌண்ட்டை பே பண்ணிட்டாரு அப்படின்ற கன்கரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் வந்துடும். அது 2 பேப்பராக போடுவாங்க. அதாவது ஒரு காப்பி வந்து கஸ்டமருக்கு, ஒரு காப்பி பில்டருக்கு போடுவாங்க. ஸோ இது வந்து அடுத்த ஸ்டேஜுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு, எல்லாமே த்ரூ ஆனதுனால நீங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி, ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் நீங்கள் வந்து பில்டருக்கு கம்யூனிகேட் பண்ணுவீங்கன்னா இந்த டேட்டில் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் போகிறோம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால், ஸோ அவங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. லீகல் டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறது, ஸோ அங்கே வந்து பண்ணக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணக்கூடிய எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் போகும்பொழுது அந்த இடத்துல லோன் அமௌண்ட் வந்து டிடியாக கொண்டாந்து வந்து பில்டருக்கு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வாங்கி பில்டருக்கு கொடுத்துடலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும், ரிஜிஸ்ட்ரேஷனும் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து பில்டர்கிட்ட ஒரு வார்த்தை கண்டிப்பாக கேட்கணும், வீடு என்றைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க. ஸோ அந்த கன்கரன்ஸ் வாங்கிக்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் போங்க. ரிஜிஸ்டர் ஆன பிற்பாடு கூட 2 மாதம், 3 மாதம், 4 மாதம் கூட இழுத்துருவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நமக்கு வந்து தேவையில்லாத லாஸ்லாம் வரும். அப்போ நீங்கள் அந்த கன்கரன்ஸ் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ எப்போ வந்து
இவங்க வீடு தருவாங்கன்ற கன்கரன்ஸு. என்னை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 month இஸ் இனஃப். ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேண்டிங் ஓவர் டேட்டிங் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் போகிறது நல்லது. ஸோ நீங்கள் வீடு வாங்குவீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும். ஒருவேளை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் வருது, வேறு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கூப்பிடுங்க, நிறைய பேசலாம். ஸோ இன்னும் ரியாலிட்டி டாக் அவ்வளவுதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு ரியாலிட்டி டாக் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அண்டில் தென் திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர், சைனிங் ஆஃப் ஃப்ரம்.